கடவுளே, யாருக்கு என்னாச்சு? எங்கட கன்ஸ்ட்ரக்ஷன்ல கட்டி கொண்டிருக்கிற வீட்டுக்கு பிளாட் போட சட்டிலிங் அடிக்கிறதுக்கு சட்டிலிங் அண்ணாக்கள் சட்டிலிங் ஜாமான்களை கொண்டு பட்டாவில வந்துச்சு. நம்ம குப்பைக்கு கோதாரி எறும்பப்பா. பின்ன எங்கட முதலாளி அப்பாக்கு கோல் பண்ணி கேட்டுட்டு சட்டிலிங் ஜாமான்களை உள்ளுக்கு பறிக்க சொன்னேன். விடுப்பு பாக்குறதுக்கு சின்ன வண்டுகளை கேட்டுத்தானே சட்டிலிங் அண்ணாக்கள் லட்சக்கணக்கு பெறுமதியான சாமான்களை பறிச்சிட்டு ஒரு சில லட்சங்களை முற்பணமாக தர சொல்லி கேட்டுச்சு. நம் வேலையும் தொடங்காம என்னண்டப்பா காசை நம்பி கொடுக்கறது, அதுதான் அவங்கட சாமான் பெறுமதியே. நாங்க கொடுக்கற காசுக்கு மேலால வெறுமே அப்ப குடுப்பம் என்ன கட் பண்ணினா இடவு போல கடும் வேலையப்பா. அது என்னத்துக்காண்டி என்ற இந்த காணொலியை பாக்குற நிறைய நண்பர்கள் உங்களோட ரூபா வந்து நீட் பண்ணினா எங்களுக்கு வீடியோ பார்க்க இன்னும் வடிவா இருக்கு மட்டும் அன்பு தொல்லையப்பா. ஒரு இலக்க நோக்கி நானும் ஓடிக்கொண்டிருக்கிறதுக்கு உத்வேகமா இருக்கிற உங்களோட கருத்துக்கு நானும் மதிப்பளிக்கத்தானே வேணும். இல்லையோ ஓமோ? ஓம் தானே? ஓம் தான். ஆனா நீ ஜக்கெட் பிளாட்ட கழுவி முடிஞ்சா கீழறங்கு மூதேசி. நீ மேல நின்று சின்ன பொடியன்ட்டு வேலை வாங்கி கொண்டு நிக்கிற என்ன என்று நீங்க நினைக்கிறது எனக்கு விளங்கு. தம்பி கீழறங்கு. இறங்குப்பா, நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். எனக்கு கூட பிறக்கா தம்பி என்றாலும் என் தம்பி மாதிரி தான் அவன். நான் அந்த வேலையால அம்மா விட்டு சாப்பிட போயில எனக்கு அவங்கட வீட்டு இருந்து சாப்பாடு கொண்டு வந்தவன் தம்பி. புட்டோட முட்டை பொறிச்சு சாப்பிட்டா ஆத்தலா இருக்குமென்று தேங்காய் எண்ணெயை கேட்டா மண்ணெண்ணெயை கொண்டு வந்து தாரான் அந்த புத்தி இல்லாத கரடி குட்டி. நாங்கள் ஒரு ஆம்லேட் மாஸ்டர் எல்லாம் அவங்கட சின்னனாவை பார்த்து பழகின பழக்கம் தான். அவன் சட்டப்படி சமைப்பானப்பா. தனக்கு என்ன வேணுமோ தானே செய்து சாப்பிடுவான். பின்ன பாரு, நாளைக்கும் உங்களோட கண்ணுல பட்டா சந்தோஷம் தான். கடும் பெம்பல் ஒன்று இருக்கு, பாத்துட்டு போங்க. கத்தி நாய் விட்டு